Super fantastic. How many times? சூப்பராக பண்ணியிருக்கான் ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்கேன். ஆமாம், சரியாக இருக்குது. படத்தோட மெயினே கிறிஸ்பியாக இருக்குது படம். 1 மணி நேரம் 52 நிமிஷம் தான். சலங்கை சத்தம்லாம் வரும், அதெல்லாம் கேட்கும்போதே இப்போ கூட அதுக்கு திடீர்னு கேட்டால் இப்போ பயந்துரும். அடிபவுலி சூப்பராக பண்ணியிருக்கான் ப்ரோ. ஸ்கிரிப்டேஷன் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கான். இல்லை, தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான், வீட்டில் பார்க்க முடியாது, ஓடிடியில் பார்க்க முடியாது. எஸ்எஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, எஸ்எஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. படத்தோட மெயினே கிறிஸ்பியாக இருக்குது படம். 1 மணி நேரம் 52 நிமிஷம் தான். கிறிஸ்பியாக இருக்குது. எங்கேயுமே லாக் இல்லாமல் நல்லா அப்படி இல்லை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? இன்டர்வல் சீன் வந்துட்டு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், இன்டர்வல் ட்விஸ்ட் இருக்குது. பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது படம். நல்லா இருக்கு. மேக்கிங்லாம் எப்படி ப்ரோ பண்ணி? பரவாயில்ல, நல்லா இருக்கு. எப்படி ப்ரோ பண்ணி? எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்தது? ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. இது டயசரியா நல்லா இருக்கு. ஆனால் ஹாரராக இருந்ததா எப்படி ப்ரோ இது பார்க்குறது? என்னப்படி ஹாரராக இருந்ததா எப்படி இருந்தது? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. மேக்கிங் எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. டேசராக நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. பிரணவ் ஆக்டிங்லாம் எப்படி ப்ரோ? சூப்பராக ஆக்ட் பண்ணேன். ஸ்டோரி எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸ்டோரி பயமாக இருக்குது. அது சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் நல்லா இருந்து. சூப்பர் சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இங்க லாக் ஏதாவது நோ லேக் ப்ரோ. ஸ்டோரி மியூசிக்ல எப்படி ப்ரோ? சம் மியூசிக் வாஸ் கட்டட் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்படி மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருந்தது? படம் மியூசிக் இல்லை ப்ரோ, சவுண்ட் எஃபெக்ட் தான் ப்ரோ படமே. என்ன எதிர்பார்த்துட்டு வந்தீங்க? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே படம் இருந்ததா? இல்லை, நான் ஆக்சுவலி எதுவுமே எதிர்பார்க்கல. நான் அப்படியே இப்போ இதில் இன்ஸ்டாவில் பார்த்தேன், 2-3 பேர் இது போட்டிருந்தாங்க, சேனல் 2-3 பேஜஸ் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் வந்தேன். எனக்கு பொதுவாக ஹாரர் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும், தேட்டரில் பார்க்க ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று இந்த டேரக்டரோட ப்ரீவியஸான 2 படங்களும் நல்ல படம். எனக்கு பிரம்மயுகம் பயங்கரமான படங்க. பிரம்மயுகம் சூப்பராகும், பூதகாலம் அதுவும் நல்லா இருந்துச்சு. அதனால தான் வந்தேன். வேறு ஏதாவது டேரக்டர் புது பண்ணால் நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். ட்ரைலர் கட்டெலாம் நல்லா பண்ணிடுவாங்க, அதில் நம்பி நம்ம உள்ளே விழுந்துருவோம். ஆனால் இந்த டேரக்டர் மேலே ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு, அதனால சூப்பராக பண்ணியிருந்தேன். நிஜமாக நல்லா பண்ணியிருந்தேன், சூப்பராக பண்ணியிருந்தேன். எனக்கு மியூசிக்காக வந்து ப்ராப்பராக சொல்ல தெரில. படம் ஃபுல்லாக சவுண்ட் எஃபெக்ட் தான். சவுண்ட் எஃபெக்ட் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பிரணவ் மோகன்லால் எப்படி நடிச்சிருந்தாரு? பிரணவ் மோகன்லாலும் அதான் இப்போ ஆர்டிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க, ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க. அதில் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரணவ் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்சம் பெரியவர் இருந்தார், பேர் தெரில, அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார். தேங்க்யூ. Yeah, super fantastic. How many times we will watch also, it will not sufficient to watch this movie. Fabulous. It's so many scenes and it was highlight. Is there any lag in? No lag anything. Climax in they said 2027 like that. Movie எப்படி bro? ஆக்டிங்ல எப்படி bro? சூப்பராக இருக்கு. ஆக்டிங்ல எப்படி bro? செம்மையாக இருந்துச்சு, பயங்கரம். சூப்பர் அடிபொலி. கதை மனசில் ஆமாம், சரியாக இருக்குது. ஒரு மாதிரி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் ஒரு கிளிஃப் ஹேங்கரோடு முடிச்சிருக்காங்க. அந்த சலங்கை சத்தம்லாம் வரும், அதெல்லாம் கேட்கும்போதே இப்போ கூட அதுக்கு திடீர்னு கேட்டால் இப்போ பயந்துருவேன், அந்த மாதிரி இருக்குது. ஹாரர் சீன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? செம்மையாக இருந்தது. ரொம்ப கோரான சீன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ சின்ன பசங்கள்லாம் இருந்தால் மேபி அவாய்ட் பண்ணலாம். ஏரிட்டேட்டிங் தான், ஆனால் இப்போ வீட்டிலே பார்க்குறதா இருந்தால் கூட அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி ப்ரோ இருந்தது? சரியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பாயிண்டில் எடுத்துன்னு வந்து நின்னாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அது வேற ஒரு ட்ராக்ல அப்படியே ஒரு ட்விஸ்டோட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. செம்மையாக சவுண்ட் மேக்கிங்லாம் எப்படி ப்ரோ? சரியாக இருந்தது. பாட்டுக்கு ஏதாவது லீடு கொடுத்துருக்காங்களா? பார்ட் 2 ஆமாம், ஒரு இது இருக்குது, அது எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? மோகன்லால் இது ஒரு புது லெவலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போது இது வரைக்கும் பண்ண ரோல்ஸ் இல்லாமல் புதுசாக இருக்குது, நல்லா இருந்தது.